கந்தளி அருகே ஏரிக்கரையோரம் பீடி சுற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த தாய் கண்முன்னே 5 வயது சிறுவன் ஏரியில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் அடுத்த பனியாண்டபள்ளி அருகே வாலூர் பகுதியைச் சேர்ந்த மணி, சத்யா தம்பதியினர். இவர்களுக்கு பிரியதர்ஷினி, எஸ்மிதா, சரண் என 3 குழந்தைகள் உள்ளனர். மேலும் சத்யா பீடி சுற்றும் தொழில் செய்து வரும் நிலையில் வீட்டின் அருகே உள்ள ஏரிக்கரையில் 3 குழந்தைகளுடன் வழக்கம் போல பீடி சுற்றும் பணியில் ஈடுபட்டார். அப்போது ஏரி கரையில் அமர்ந்து கொண்டு பிரியதர்ஷினி மற்றும் அவரது தம்பி சரண் 5 வயது சிறுவன் ஆகிய இருவரும் மீன் பிடித்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக சரண் 20 அடி ஆழம் கொண்ட ஏரியில் தவறி வீழ்ந்த நிலையில் அவனை காப்பாற்றுவதற்காக சிறுமி பிரியதர்ஷினி ஏரியில் குதித்தார். அதனை பார்த்து தாய் சத்யா அலறி எடுத்துக்கொண்டு மகள் பிரியதர்ஷினியை காப்பாற்றிய நிலையில் சத்யாவின் அழுகையில் சத்தம் கேட்டு அங்கிருந்த பொதுமக்கள் ஓடி வந்து பொதுமக்கள் ஏரியில் மூழ்கிய 5 வயது சிறுவனை சடலமாக மீட்டனர். அதன் பின் மீட்கப்பட்ட சிறுவனின் சடலத்தை உறவினர்கள் தோளில் சுமந்து கொண்டு கத்தி கதறிக்கொண்டு 108 ஆம்புலன்ஸுக்கு கொண்டு சென்ற சம்பவம் பார்ப்போரின் கண்ணில் கண்ணீரை வரவழைத்தது. மேலும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக சிறுவனின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஏரிக்கரையோரம் பீடி சுற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த தாய் கண்முன்னே 5 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ்.